சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோனா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஆமேன். பாருங்க, நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் தீங்கு நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற தேவன். நம்ம மேல நியாய தீர்ப்பை அனுப்ப விரும்பாத தேவன். அதில் தான் இந்த யோனா புத்தகத்தில் பார்க்க முடியும். நினிவே பட்டணத்துடைய பாவத்தை பார்த்து ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பை கூறி யோனாட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனால் அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த ராஜா பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களோடும் சேர்ந்து, மிருக ஜீவங்களோடு சேர்ந்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பினதை தேவன் பார்த்த பொழுது அந்த பட்டணத்திற்காகவும் அந்த பட்டணத்து ஜனங்கள் மேலையும் தேவன் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்தார்? தான் சொன்ன அனுப்பின அந்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் மனமிறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு தீங்கு நேரிடக்கூடாது, அவருடைய நியாய தீர்ப்புகள் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர் நமக்கு தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நம்ம மேலே கோபப்படாமல், ஒருவேளை நம்ம மேலே அவருக்கு கோபம் இருந்தால் கூட அந்த கோபத்தை விட்டு அவர் மனம் திரும்ப வேண்டுமானால், அவருடைய மனம் நம்மளை நோக்கி திரும்ப வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 10வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறபடி பாருங்களேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. ஆமென். அப்ப நம்ம மேல கூட ஆண்டவருக்கு நம்மளை அறியாம செய்கிற காரியங்கள், நாம் தொடர்ந்து பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் அறிந்தும் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? நம்ம மேல கோபம் வரும். ஸோ அந்த கோபத்தின் நிமித்தமாக அவருடைய தீங்கானது நம்ம வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி நம்முடைய நற்கிரியைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த கிரியைகளை தேவன் பார்க்கும்போது என்ன செய்வாராம்? நம்ம மேலே எந்த தீங்கும் வந்து விடாதபடிக்கு நம்ம மேலே மனஸ்தாபப்பட்டு தேவன் அந்த தீங்கை நம்மை விட்டு விலக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் உங்க மேல மனஸ்தாபப்படணும் அப்படின்னா, அவர் நம்ம மேல மனஸ்தாபப்படணும், நமக்கு எந்த தீங்கும் வராம இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய கிரியைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய பொல்லாத வழிகளில் ஏதாவது நம்ம போயிட்டு இருந்தோம்னா, அந்த பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்துல நாம் திரும்புவோமானால், நம்முடைய கிரியைகளை பார்க்கிற தேவன் நமக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு நம்ம மேல மனஸ்தாபப்பட்டு அதை நம்ம விட்டு விலக்கி நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். யாரையும் தேவன் அழிக்க விரும்பல. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய பிரதானமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால நம்முடைய மனதை நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப பண்ணுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப பண்ணுவோம். தேவன் நம்மீது மனஸ்தாபப்பட்டு நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? என் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே இசப்பா பொல்லாத வழிகளை நிலைத்திருந்தோமானால், உமக்கு பிரியமில்லாத வழிகள் நாம் சென்று கொண்டிருந்தோமானால், தயவு செய்து எங்கள் இருதயத்தில் ஒரு மனம் திரும்புதலை தேவன் கட்டளையிட்டு, உணர்வை தேவன் கட்டளையிட்டு, ஞானத்தை கட்டளையிட்டு, உமக்கு பிரியமில்லாத அந்த வழிகளை விட்டு நாங்கள் உம்மிடத்துல திரும்ப தேவனாகிய கர்த்தர் அந்த நாள் எங்களுக்கு கிருபை கொடுங்க. அது நிமித்தம் எந்த தீங்கும் எங்களுக்கு வந்துவிடாதபடிக்கு எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி மறைத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து மன்றாடி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரே எங்களை பொறுப்படுத்த ஆளுகை செய்து உணர்த்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.